கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக உட்கட்சி பூசல் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாஜகவோட கூட்டணி வச்சுறது வந்து தொடர்ந்து வந்து அதிமுக என்பது வந்து பல பிளவுகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா தற்போது கூட 25 எம்எல்ஏக்கள் வந்து விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இவருடைய பதவி பறிக்கப்படும். அதே நேரத்துல விஜய் மீது கூட தேர்தல் ஆணையம் நினைத்தா நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த மாதிரி குதிரை பேரத்தான் ஈடுபட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து பல்வேறு முயற்சிகள் இருப்பதாக கூட வருகிறது தகவல். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வழியில தமிழகத்துக்குள்ள வரணும்னு காத்து கிடந்த பிஜேபி அவங்க இறப்பை பயன்படுத்தி அவர்களோட அதாவது விசுவாசிகளாகவும் அவர்களோட தீவிர தொண்டர்களாக அடையாளம் காணப்பட்ட அனைத்து அடிமைகளையும் பிஜேபி அடிமையாக மாற்றிட்டாங்க. அதுதான் உண்மை. பிஜேபியோட அடிமைகளை மாற்றி அதன் மூலமாக அதிமுக என்ற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு பிஜேபி தான் அரசாங்கத்தை நடத்தி வந்துச்சு. பாரதிய ஜனதா ஆட்சி தான் மறைமுகமாக அதிமுக ஆட்சி காலத்திலே நடந்து வந்ததுன்றது எல்லாரும் நாடறிந்த உண்மை. ஏன்னா அதிகாரிகள், அந்த தலைமைச் செயலாளராக இருந்த நம்ம கிரிஜா வைத்தியநாதன் முதற்கொண்டு எல்லாருமே அவங்க ஒரு குறிப்பிட்ட சாராராக தான் இருந்துக்கிட்டு, அதாவது டெல்லி யாரை வந்து பரிந்துரைக்குதோ அவங்கள வச்சுட்டு இந்த ஆட்சி நடந்துச்சு. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சும்மா நாங்கள் விலகி போகிறோம்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு போனதுக்கப்புறம் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பல்வேறு பிரச்சனை, அதாவது கூட்டணின்ற போது ஒரு பெரும்பான்மை கட்சியாக இருக்கும், ஒரு பெரும் மக்கள் ஆதரவோட பெரும் தொண்டர்களை கொண்ட இயக்கமாக இருந்த ஒரு அதிமுகவை கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் டெல்லிக்கு போய் பேசினாரே தவிர அந்த கட்சியோட தலைவர்களை யாருமே இவரை வந்து சந்திக்கலை. அதுக்கப்புறந்தே வந்து 2-3 தடவை வந்து அமித்ஷா வந்து தொகுதி வந்து பண்ணாங்களே தவிர இவர் தான் 2-3 தடவை போனாரு. இது எந்த இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு என்ன அழுத்தம் என்னன்ற போது அங்க அவங்க, அதாவது மடியில கணம் இருந்தா வழியில பயம் நின்றுவாங்க. அப்ப அந்த சூழல்ல வந்து இவங்க ஏதோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க கிட்ட வந்து அவங்க புடியில இருந்திருக்கும். அப்படின்ற போது அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஆக வேண்டிய கட்டாயம். அப்படி நெருக்கடியில் இருக்காங்கன்னா எஸ்பி வேலுமணி மீது, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் மீது எல்லாம் வழக்குகள்லாம் இருக்கிறது. எந்த வழக்கு மேல் நடவடிக்கை இல்லை. அதுதானே உண்மை. வழக்குகள் இருக்கு. நம்ம விஜயபாஸ்கர் அவர் மேல குட்கா வழக்கு இருக்கு. எந்த இதுலையுமே நடவடிக்கை இல்லை. ஈடி வழக்கு இருக்கு, நடவடிக்கை இல்லை. இது ஒரு காரணமாக வந்து மக்கள், சாமானிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்குமே இது நல்லா தெரியுதுங்க. அது அனைவருக்குமே நன்றாக தெரியுது. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல எல்லா செய்திகளும் ஏதாவது ஒரு வகையில தன்னை முன்னிறுத்துறதுக்காக ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. அதனால மக்கள் உணர்றாங்க, உணராம இல்லை. அதை தாண்டி வந்து பிஜேபி வந்து நேரடியாக தமிழகத்துல கால் பதிக்காத போது இந்த அதிமுக கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் பண்ணிருச்சு. கொஞ்சமா கபலீகரம் பண்ணி இப்ப 75% அதிமுகவை இல்லாம பண்ணதுக்கு காரணம் பிஜேபி தான். ஓகே சார். இந்த குதிரை பேரம் அதை நான் வந்து சிபிஐ விசாரிக்குமான்ற பல்வேறு கேள்வி கூட எழுப்புகிறது. அமமுக வேட்பாளர் கூட தாவேக்கு ஆதரவு கொடுத்து அவர் நீக்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து வந்து இந்த பொதுச் செயலாளர்களை மீறி வந்து ஒரு அணி வந்து தமிழ்நாட்டில் தற்போது வந்து அதிமுக தரப்புல வந்து செயல்படுறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இது சம்பந்தமா வந்து பேசியிருக்கோம். இப்ப 3/2 பங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மெர்ஜர் அப்படின்ற போது அவங்க தனி ஒரு விங்கா வந்து செயல்படலாம்ன்றது சட்டத்துல இடம் இருந்தா கூட கட்சியோட தலைமை யார் அன்னைக்கு மேய்க்குதோ அவங்க தான் குரடா. அந்த குரடா உத்தரவை மீறி செயல்படுறவங்க மீது யார் நடவடிக்கை எடுக்கணும்னாக்க சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த சபாநாயகர் எப்போ அவருக்கு வந்து கால சூழ்நிலை, அதாவது முதல்ல வந்து ஒரு கால நிர்ணயம் இல்லாத போது ஏற்கனவே நடந்த வழக்குகளில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 3 மாத காலங்களுக்குள் இந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ அவருக்கு 3 மாத கால அவகாசம் இருக்கு. இப்போ 3 மாதம் இப்போ 2 பேருமே மனு கொடுக்கும்போது அதை பரிசீலித்து நடவடிக்கைக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குனாக்க சபாநாயகர் இருக்கு. இப்போ சபாநாயகர் விரைந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியோ அல்லது அவர் எடுத்த நடவடிக்கை எதிராகத்தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமோ தவிர இவங்க எந்த அளவுக்கு வழக்கு தாக்கல் செய்யறாங்கன்றது அவங்க எந்த சட்ட பிரிவோ சட்ட முன் உதாரணத்தை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறது அவங்க வழக்கு தாக்கல் செஞ்சா மட்டும்தான் அந்த சபாநாயகர் அவர் முடிவெடுப்பான்னு சொல்றீங்க.
அவங்களுக்கு பெரும்பான்மை ஒரு 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. 32 பேர் வேணும். சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நம்ம அட்டவணை 10வது அட்டவணை என்ன சொல்றாங்களோ அது 3 போது 32 33.33 வருது. 47 பேர்ல வந்து 47 பேர்ல 31.33 வருது. இப்ப இன்னும் இந்த நிமிடம் வரைக்கும் பொதுச் செயலாளர் அதிகாரம் படைத்தவர். அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவரால் நியமிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடா. இவங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மனநிலை மாறுது பாருங்க. 3 பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க பாருங்க. இதுதான் ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல, ஒரு என்ன நடக்குதுன்னே யூகிக்கவே முடியல. ஒரு ஒரு ஸ்டேபிளா நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க தனி அணியா இயங்குறோம், எங்களுக்கு வந்து தனியா கொடுங்கன்னு சொல்லல. அவர் வந்து பொதுக்குழு கூட்டுகின்றாரு. யாரு? வேலுமணி. நாங்க வந்து அவரை பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம்ன்றாங்க. இப்படி பேசி மாறி மாறி வரும்போது அங்கதான் இங்க வந்து சந்தேகம் வருது. இங்க பிஜேபியோட ரோல் இல்லாம இவங்க வந்து ஒரு நாளும் எந்த முடிவு இல்ல, எடுக்க இந்த முடியாது. 2 அணியா செயல்படும் பிஜேபி அதுதான் அது ஏதோ இதுவரைக்கும் பேசவே இல்லையே. இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது இது வேற ஒரு கட்சியோட பிரச்சனையா இருந்தா கூட அந்த கட்சியை வந்து முழுக்க முழுக்க இயக்குனது பாரதிய ஜனதா கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும். இந்த விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியோட இயக்கத்தின் பேர்ல இவங்க நடக்கிறாங்களோ, மறைமுகமாக அதை இயக்கிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு அச்சமும் சந்தேகமும் அரசியல் அதாவது அரசியல் விமர்சகர்களுக்கு இருக்கு. அரசியல் சார்ந்து இந்த மக்களோட தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் அனைவருக்கும் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். இந்த பதவி நீக்கம்னு ஒரு கருத்து வைக்கிறீங்க. இப்ப எம்ஜிஆர் மாளிகள் வரலாற்றிலேயே முதல் முறையாக பூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக வந்து ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு அவர் தனியாக போயிருப்பார். அதே மாதிரி தினகரன் ஆளுமை மிக்க சசிகலா வந்தபோது கூட எம்ஜிஆர் மாளிகைக்கு போக முடியல. ஆனா தற்போது பூட்டப்பட்டு பலத்த பாதுகாப்புகள்லாம் போடப்பட்டிருக்கு. இது எடப்பாடிக்கு ஒரு சிக்கலா பார்க்கலாமா? அதாவது கூத்தாடியை நம்பி போனாவே இதுதான். கொள்கையோ சித்தாந்தமோ இல்லாதவங்க. கொள்கையோ சித்தாந்தமோ அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பேரளவுக்கு அண்ணாவை வச்சுக்கிறோம், பெரியாரை வச்சுக்கிறோம் தவிர அவங்க கொள்கை கோட்பாடு இருந்தால் பிஜேபியோடய வந்து போய் சேர்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்க்கன்றது கட்டாயம் நடந்ததும் தீரும். அவன் யாருமே வந்து ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கட்சி செயல்பட்டுருந்தா இவ்வளவு பிரிவுகளையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீயா நானாண்டு இங்க அதனாலதான் வந்து பிஜேபி வந்து இந்த கையில அந்த அம்மையார் இருந்த இறப்புக்கு பின்னாடி இந்த கட்சியை வந்து எப்படி கபலீகரம் பண்ணணுமோ அது எண்ணத்தை வந்து சரியான முறையில் நிறைவேற்றிருச்சு. இந்த கட்சியை அழித்தொழிப்பதுதான் பிஜேபியோட எண்ணமா இருக்கு. 100 ஆண்டு ஆனாலும் அதிமுக இருக்குன்னு ஒரு கருத்தை சொல்றாரு எடப்பாடி. இப்ப இந்த சூழ்நிலை இது எப்படி இருக்கு? இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? ஓகே சார். இந்த இறுதியா வந்து இந்த சபாநாயகர் அவங்க வந்து இப்ப விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவர் ஒருவேளை நீக்காத பட்சத்துல இது அடுத்த கட்டமா எப்படிங்க சார் போகும்? அதுக்கப்புறம் தான் இது நீதிமன்றத்தை நாட முடியும். அதே 3 மாதம் அவருக்கு அவகாசம் இருக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ள அவர் முடிவு எடுக்கணும். அந்த முடிவெடுக்க முடியாத பட்சத்துல அவங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க. நீதிமன்றத்தை நாடும்போது நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இங்க செயல்படுத்த முடியும். அதுல எப்படிங்க சார் நீக்கப்படுவாங்களா இல்ல ஒன்றிணைக்க சொல்லுவாங்களா? அது எந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன்? இந்த சூழல்ல இது அதாவது சபாநாயகர் வந்து நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டிய நிலைதான் இது. ஏன்னா அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் நியமித்த கட்சி கொறடாதான் அந்த விப்புனுவாங்க. அந்த கொறடாதான் அவரோட உத்தரவு தான் செல்லுபடியாகும். இதுக்கடையில் இவங்க வந்து தனி அணியாக செயல்பட முடியாது. தனி அணியாக செயல்படுறதா இருந்தால் 3-2 பக்கம் மெஜாரிட்டி இருந்தால் அவங்க ஒரு தனி அணியாக செயல்படலாம். அதை வந்து சபாநாயகர் வந்து அங்கீகரிப்பார். இந்த சூழல் வரைக்கும் அப்படி ஒரு சூழல் இல்லை. இது எப்படி போறதுன்றது இவ எப்படி முடிவெடுக்கிறாங்கன்றதை இனி போகும்போது தான் தெரியும். குதிரை பேரை அந்தது எப்படிங்க சார்? அந்தது ஏதாவது ஆளுநர் ஏதாவது இப்போ வந்திருக்கார் தமிழ்நாட்டுக்கு, எதுவும் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை அதை விட்டு போய் கடந்து போயிடுவாங்க? அது நிரூபிக்கும் போது அது நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ குதிரை பேரம்ன்றது யார் சொல்றாப்ப? அது 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 நடந்ததான்ற போது சிபிஎன்கிற ஒரு பொதுநல வழக்கம் மற்ற விஷயங்களை பண்ண போகும்போது ஏதாவது உத்தரவு வரும்போது பண்ண முடியும். இவர் தன்னிச்சையா வந்து கவர்னர் வந்து இந்த நிலைக்கு தள்ள முடியாது. இந்த இந்த இப்ப நடந்து முடிந்து ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. யாராவது பாதிக்கப்பட்ட நபர்கள் குதிரை பேர் நடந்தது போது இவர் மனு கொடுத்திருக்காரு. அந்த மனு மீது அவருக்கு ஆளுநர் வந்து நடவடிக்கை இருக்கிறதா அவர் போகும்போது ஏதோ சிபிஐ உத்தரவுக்கோ இதுக்கோ வழக்கு தொடுக்கலாம். அது வழக்கு தொடுக்கும் போது அது நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டதா இருக்கும். ஓகே சார், நன்றி. நன்றி.